ராஜ்யத்திற்காக வாழ்கிற ஜனங்களுக்கு முக்கியமாக தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் வாசித்து கேட்டோம். பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் இதுதான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு என்ன பண்ண மாட்டாரு, வேதனையை கொட்ட மாட்டார். உலக பிரகாரமான மனுஷனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதம் பெரிய டிஃபரண்ட் இருக்குது. நம்மை விட்டு கொடுக்காத ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், நம்மை விலகாதபடி நம்மை காக்கிற ஆண்டவர். வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாதது. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. எத்தனையோ பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம், ஆனால் நம்மளை எப்பவும் கைவிடாத ஆண்டவர். உம்மை நம்பிதான் உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் கிருபைகளை தருவீராக, கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு ஏற்றுவது போல ஏற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்படி பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு எஸ் விலகிடார், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நேரம் மோடு துதிக்க, மை ஆராதிக்க, மை மகிமைப்படுத்த, உமக்கென்று கொடுக்க நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். கிறிஸ்து விரும்புகிற தலையோலம் நாங்க வளருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சின்னல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒருவேளை வர்ற கெஸ்ட் பாஸ்டரை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். வருகிறவர் வந்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். ஆமாம், பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு தான் திரும்பி போக போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாட்டுக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பாடிக்கொண்டே இருப்பது, அவரை துதித்து கொண்டே இருப்பது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயம் என்று சொன்னால் ஒரு வேளை ஒரு நேரத்துக்கு வந்துட்டு ஒரு நேரம் முடிச்சு எதையோ பண்ணுறோம், அப்படி அல்ல. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரை துதித்து 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 போகும்போதும் துதித்து நிறைவோடு கடந்து போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் உயர்த்தி ஆராதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, அனுபவிக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் பெரிய வெளிச்சமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ம் 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 மெய்யாகவே என்ன வசனம் வாசித்தீங்க? ம் 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 நான் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க சொன்னேன். என் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் விசுவாச மக்கள் உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி அன்போடு அழைத்த பிரதர் ஜேம்ஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. என்னை அதிகமாய் நேசிக்கிற சகோதரர் ஆல்வின்காக நன்றி செலுத்துகிறேன். அவரையும் குடும்பமாய் இந்த ஆராதனையில் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதிப்பது, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருப்பது தான் நமக்கு உலகத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாசித்து கேட்ட வசனம், மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வாசனத்தை தான் நம்ம வாசித்து கேட்டோம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல பழக்கமுள்ள ஒரு வசனமாய் இருக்கலாம். நாம் இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே கிறிஸ்தவர்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரிய ஜனமாய், அப்படி என்று சொல்லி அநேக நமக்கு மொழிகளை, நமக்கு பெயர்களை சூட்டிக்கொண்டு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம். எல்லா காரியங்களும் செய்தாலும் இங்கே ஆண்டவர் சபைக்கு ரொம்ப மிகவும் முக்கியமாய், இல்லை என்று சொன்னால் சீடர்களுக்கு மிகவும் முக்கியமாய், இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு நம்பி பரலோக ராஜ்யத்திற்காக வாழுகிற ஜனங்களுக்கு முக்கியமாக தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் வாசித்து கேட்டோம். பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி என்ன பண்ணணுமா? மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆக வேண்டும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஆலயத்திற்கு கூடி வந்து இருப்பது, நம் ஆலயத்திலே தேவனை ஆராதிப்பது, வசனம் கேட்பது, நம்மை அர்ப்பணிப்பது, இது எல்லாமே நம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்பதற்காக தான். ஒருவேளை நம் கிறிஸ்தவர்களாய் ஆலயத்திற்கு வருகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு ரெகுலராய் வருகிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை நாம் அநேகமாய் ஆண்டவருக்கு என்று ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம், வேதம் வாசிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆனதின் முக்கிய நோக்கமே நமக்கு என்ன இலக்கு? பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு அநேகருடைய உலக பாடு, உலக பிரச்சனை, உலக வியாதி, அநேக விதமான தேவைகள், பிரச்சனைகள், இது எல்லாமே நம்மை திசை திருப்பி விட்டது. ஞாயிற்றுக்கிழமை போனால் நம்ம ஆராதிக்க வேண்டும், ஏதோ 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், நம்ம இருக்கிறதை கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு வந்தோம் என்று சொன்னால் பழையது போல உலகத்திலே உலக காரியத்திற்காக, உலக பிரயாசத்திற்காக வாழ்ந்திருந்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை ஆண்டவர் விரும்பவில்லை.
நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மனம் திரும்புவதற்கு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சபையில நாட்டப்படுவதின் நோக்கம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே செல்வதற்காக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகங்களே அநேக தெய்வர்கள் இருந்தாலும், அநேக தெய்வங்கள், அநேக நம்பிக்கையில் இருந்தாலும், பரலோக போக வேண்டுமானால், அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே வழி என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்தபடியினால்தான், நம்பினபடியினால்தான் இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அநேக மதங்கள் பரலோகம் இருக்கிறது என்று சொல்லுகிறது, அநேக மதங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் சொர்க்கத்தின் வழி என்று சொன்னால் அது பரலோகம், அது பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த பரலோகத்தின் நினைவே நமக்கு இல்லை. அநேகருக்கு அந்த பரலோகத்தின் எண்ணமே இல்லை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஒரு நாள் மனம் திரும்பினது உண்மை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற அளவிலே நம்முடைய வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வர்றவங்களா இருக்கலாம், காணிக்கை கொடுக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பி யாரை போல் மாறணுமா? சிறு பிள்ளைகளை போல் மாறவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அந்த மனம் திரும்புவதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நமக்கு அநேக அந்த குவாலிட்டி தேவைப்படுது. எப்படி ஒரு மணப்பெண், ஒரு மணமகன் தன்னுடைய திருமண நாளுக்கென்று ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறதோ, ஒரு மேக்கப் தேவைப்படுகிறதோ, அதை போல நம்மை அலங்கரிப்பதற்காக தான் ஆண்டவர் திருச்சபையில் நாட்டியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, ஒரு வெளியிலேருந்து ஒரு பாஸ்டர் வராரு, நம்மளை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் மெசேஜை கொடுத்து, நீ வாளாக மாட்ட தலையாவ, நீ ரெண்டாக மாட்ட நூவாவ, திரளாவ, கோடியா பெருகுவ, பெருக பெருக செய்வாருன்னு சொல்லி பேசுவார். நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பேசினதினாலே எனக்கு ஆசீர்வாதம் வந்து விடுமானா இல்ல. ஆசீர்வாதம் பிரசங்கம் கேட்டா ஆசீர்வாதம் வந்துடுமா? இல்ல ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வாசித்து உத்தரித்தால் வந்து விடுமா? இல்ல அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளுடைய வீடுகளிலே பொறித்து வைத்து விட்டால் ஆசீர்வாதம் வந்து விடுமானா வேதத்தின் அடிப்படையில் அப்படி இல்லை. ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன தராரு? நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த வசனத்தை நீங்க தொடங்கினாலும் சரி, வேத வசனத்துல எந்த புஸ்தகத்தை நீங்க தொடங்கினாலும் சரி, ஆசீர்வாதம் பின்னாடி தான் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லாம் பழக்கமான ஒரு மெசேஜ், ஒரு வசனத்தை சொல்றேன். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், 6 வசனங்கிறதுனால. அதுல 6வது வசனத்துல தான் நம்ம பார்க்க முடியும் நன்மையும் கிருபையும். ஆமா, ஆசீர்வாதம் 6வது வசனத்துல வச்சிருக்கிறார். ஆனா நிபந்தனைகள், உபதேசங்கள் எல்லாமே ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? முதல் வசனத்திலே வச்சிருக்க. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கணும். யார் மேய்ப்பரா இருக்கணும்? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறதாக பரிசுத்த வேதாகமத்திலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலும், ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் நாம் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாக அந்த ஆசீர்வாத தேவனுடைய பிள்ளைகளாக மாறி நம்முடைய வழிகளை சரி செய்து கொள்ளும் பொழுது ஆசீர்வாதம் தானாகவே நமக்கு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். எவைகள் கொடுக்கப்படுமா? நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன். வீட்டுக்கு நம்ம அநேக நேரத்தில் சந்தைகளுக்கு போவோம், கடைக்கு போவோம், காய்கறி கடைக்கு போவோம்ல. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க மாட்டோம். என்ன வாங்குவோம்? கத்திரிக்காய் 1 கிலோ கொடு, வெங்காயம் கொடு, தக்காளி கொடு, காய்கள் வெண்டைக்காய் கொடு. அந்த மாதிரி அந்த காய்கள் வாங்கின உடனே பார்த்துருக்கிறீங்களா? கடைக்காரன் உடனே எல்லாம் போட்டு முடிச்சு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் உடச்சி போட்டு அப்படி கொடுத்து ஒரு அமௌண்ட்டை சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாம்மா?
உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரரை தான் கடைக்கு அனுப்புகிறவங்க மாதிரி இருக்கிறீங்க. சரி, வீட்டுக்காரர் தான் கடைக்கு அனுப்புறீங்க, அவர் வந்ததுக்கப்புறமாச்சு கேளுங்க, இந்த இதெல்லாம் என்ன வந்துச்சு, வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் எப்படிமா வந்துச்சு, கொத்தமல்லி, அதில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, கொத்தமல்லி சும்மா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் அப்படி சொல்லி விடுவீங்களான்ட்டு. எல்லாம் வாங்கிக்கோங்கப்பா, கருவேப்பிலை கொத்தமல்லி என்ன வாங்கிட்டு வரணும், சும்மா வாங்கிட்டு வாங்க. அநேக சூழ்நிலையில ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம, ஆசீர்வாதத்தின் சந்ததி ஆகிய நம்ம எதை தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம், எதை தான் பிடிச்சிட்டு நிற்கிறோம், சும்மா உள்ளதை தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது ஆசீர்வாதம். ஆனால் நடக்க வேண்டிய விதமாய் நடந்தாதான் அது என்னது, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், சரி அப்படின்னா உலக பிரகாரமான மக்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்னதான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு என்ன பண்ண மாட்டாரு, வேதனையை கூட்ட மாட்டார். உலக பிரகாரமான மனுஷனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. அவன் கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு கோடி கடன் வச்சிருப்பான், வியாதியில இருப்பான். ஆனா நீங்களும் நானும் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் ஆண்டவருக்கு வச்சுக்காக தசமபாகம் கொடுத்துட்டு செலவெல்லாம் பண்ணி மீதி வச்சு கடன் இல்லாம வாழ்வோம். அதான் நம்ம ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு அது ஆசீர்வாதமாக ஈவாக சமாதானமாய் வருகிறது என்பதுதான் காரணம். ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 1.5 லட்ச ரூபாய் எனக்கு தேவை இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும், மீதி எடுக்க முடியாது, கடன் வாங்க வேண்டியது வரும், அதற்காக செலவு செய்ய வேண்டியது வரும். பணம் அவ்வளோ 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தும் கடனுக்கு கொடுத்து நம்ம கடன் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, கடனுக்கு கொடுத்து பணம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னது, மனம் திரும்புதல். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நம்மில் விரும்புகிற காரியம் நம் மனம் திரும்பினவர்களாய் இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நம் மனம் திரும்பினவர்களாய் இருக்கிறோம்? ஆலயத்துக்கு வரலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், கர்த்தருக்கென்று கொடுக்கலாம், ஒரு நாள் கூட ஆலயத்தை நம்ம தடை பண்ணாம வர்றவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் வந்திருக்கிறதா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளுக்கு முன்னராய் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணல, மனம் திரும்பல. சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, எப்பமா ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா, எப்பயா ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, அவங்க முதல்ல ஆண்டவரை சொந்த ரட்சிக்கரா ஏற்றுக்கொண்ட அந்த நாளை சொல்லுவாங்க. நாங்க அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் ஐயா, அந்த டேட்ல, அந்த மாதத்துல, அந்த வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம் அப்படிம்பாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ரட்சிப்பு எப்படியா, போகிற வரைக்கும் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் நிறைவு பெறுகிற காரியம் அல்ல. அதை போலதான் மனம் திரும்புதல் என்பது, ஒருவேளை ஒரு நாள் ஆண்டவரை அறியாத இருந்த நாம், இயேசு கிறிஸ்துவை சரியாய் தெரிந்து கொள்ளாதவங்க நாம், ஒருவேளை ஆண்டவரை அறிந்து முதல் முறையாக ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு நாள் இருக்கலாம், அன்றைக்கு நான் மனம் திரும்ப தொடங்கினேன் என்று சொல்லலாம். ஆனால் நாளைக்கு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் நாம் டெய்லி என்ன பண்ணிட்டே இருக்கணும், மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு மெசேஜ் பார்க்க முடியாது. பிரசங்கம் என்று சொன்னாலே அங்கே முதலாவது யோவான் ஸ்நானகன் செய்த பிரசங்கம் பார்க்கணும்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் பிரசங்கம் பண்ணினதை பார்க்கிறோம். அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க அநேக வசனம் படிக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு நேரம் சுருக்கம். எனக்கு 12:30 மணி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வேளை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமான்னு எனக்கு தெரில. எடுத்துக்கலாமா? ஆமாம், சபையை நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டீங்க, அவர் இவ்வளோ நேரம் எடுத்துட்டார், நீங்களும் ஒன்றும் சொல்லலையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அதனால தான் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஓடி சொல்கிறேன்.
அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தை தவிர அந்த புதிய ஏற்பாட்டின் காலம்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க மத்தேயுல பாருங்க, மத்தேயு மனம் திரும்புதலை குறித்து முக்கியமாய் அநேக இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டின் நிறைவு பகுதியாக இருக்கிற, நிறைவு புஸ்தகமாக இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்துல பார்க்கும் பொழுது அப்படிதான் எழுதியிருக்கு. யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். நான் சொன்ன ரெஃபரன்ஸ் வாசிங்க தயவு செய்து. நான் சொன்னது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனம். ஆ ஆ ஆ ஆகையால் நீ என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வாழ்ந்த காலம் தொடங்கி அந்த முடிவு வரை பார்க்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் அந்த மத்தேயு புஸ்தகத்திலே மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா வெளிப்படுத்தல் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இல்ல மன்னிக்கணும், ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்களுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். உலக பொருட்களை சேர்ப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளை நன்கு படிக்க வைப்பதற்கு, நல்ல முறையில் ஜீவிப்பதற்கு, நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே வளருவதற்கு துரிதமாக ஜாக்கிரதையாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையாகிய அந்த மனம் திரும்புதலுக்கு நம்ம எந்த அளவுக்கு என்ன பண்றோம், ஆயத்தப்படுறவங்களா இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் மாத்திரம் பிரசங்கம் பண்ணல, இயேசு பிரசங்கத்திலையும் சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பாவிகளை மனம் திரும்புவதற்கே என்ன பண்ணணும், அழைக்க வந்தேன். வாசிங்க, பாவிகளை மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன். இயேசு வந்ததின் நோக்கம், இயேசு இன்றைக்கு பூமியில வரலன்னா நீங்களும் நானும் கிறிஸ்தவனா இருந்திருக்க முடியாது. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில மரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அவர் வந்ததின் நோக்கம், அவர் மரித்ததின் நோக்கம், அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்னதுக்காக, மனம் திரும்பணும். பாவி மனம் திரும்பணும், பாவி மனம் திரும்பணும். என்னுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சுய விருப்பத்தின்படி, அவருடைய துய விருப்பத்தின்படி, சுய நோக்கத்தின்படி, யாரோ ஒருவர் படிப்பித்த காரியத்தின்படி அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மரித்து பாதாளம் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும், நான் இருக்கிற இடத்துல கொண்டு போகணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்து மனம் திரும்புதலுக்காக அழைக்க வந்தார். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், சபையில இருக்கிறோம், நம்ம என்ன மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. வெளி உலகத்தில் இருக்கிறவன் நல்லா சிகரெட்டு குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், கெட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் செய்யறான். நான் தான் கிறிஸ்தவன் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அது மாதிரி என்ன அபிஷேகம் பெற்றுட்டேன். என்ன மாதிரி அபிஷேகத்தில் என்ன பண்ண முடியாது, 4 பேரை தள்ளி விட்டு அடிச்சு ஆராதிக்க முடியாது. நான் ஏன் மனம் திரும்பணும்? நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி இருக்குது? எத்தனை பேருக்கு நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நான் சொன்னேன், நான் எப்பவும் சொல்வேன், பிரசங்கம் அதாவது சபை என்பது ஒரு பெரிய தொழிற்சாலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குடிக்கிற இடத்துல குடிக்காதன்னு சொல்ல மாட்டாங்க. சிகரெட் வாங்குற இடத்துல சிகரெட் குடிக்காதப்பா உனக்கு நுரையீரல் பாதிச்சிடும் சொல்ல மாட்டாங்க. தவறான பழக்க வழக்க காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல அதை செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க. செய்யாதேன்னு சொல்றதுக்கு பூமியில ஒரே இடம்னா அது திருச்சபை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்மை திருச்சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் திருச்சபையில் நாட்டி இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் பரலோகத்திலே அந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய சபையாக எப்படி வரணும், அலங்கரிக்கப்பட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவங்களுடைய கல்யாணம் ஞாபகம் இருக்குது? ஆல்மோஸ்ட் கல்யாணம் முடிச்சவங்களா தான் இருக்கிறீங்க. கிறிஸ்தவத்தில் கல்யாணம் முடிஞ்சா ஆசீர்வதியும் கர்த்தரே, எனக்கெல்லாம் அந்த பாட்டை கேட்டோன்னே என் கல்யாணம் ஞாபகம் வந்துடும்.
மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. இதெல்லாம் கேட்ட உடனே என்னுடைய கல்யாணம் 10 வருஷம் தாண்டி ஆயிட்டா கூட அந்த நாள் நான் எப்படி இருந்தேன், ஒரு மாப்பிள்ளை கோலத்துல, எவ்வளவு ஒரு அலங்காரத்தோட, எல்லாரும் பார்க்கத்தக்க ஒரு பொருளாக என்னை நான் அந்த மணவாட்டியாகிய அந்த பெண்ணுக்கு என்னை கொடுப்பதற்காக நான் எப்படி என்னை அலங்கரித்துக் கொண்டேன், என்னை எப்படி ஆயத்தம் பண்ணி கொண்டேன், அதற்குள்ள ஏற்பாடுகள் எவ்வளவா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வரும். அதற்காக அதை போலதான் நீங்களும் நானும் மணவாளனைய கிறிஸ்துவுக்காக திருமணம் செய்வதற்காக, ஆட்டுக்குட்டியார் கல்யாணத்துக்காக தான் உங்களை அன்று சபையில உங்களை என்னையும் மணவாட்டியாக என்ன பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு. எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தப்பட்டவங்களா இருக்கிறோம்? நான் சொல்வேன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் 2 இருக்கணும். ஒன்னு கிபி, ஒன்னு கிமு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் எப்படி இருக்கிறானாமா? பழையவைகளை விடுங்க, வசனத்தை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் சொல்லுங்கம்மா. ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால், இதான் இன்னைக்கு சபையோட நிலைமை. இதுதான் இன்னைக்கு சபையோட நிலைமை. நான் ஒன்றும் சும்மா பிரசங்கம் பண்றதுக்கு வரல. உங்களுக்கு புக்கு டைம் கொடுத்த உடனே நான் ஆண்டு சமூகத்தில் மணிக்கணக்கா அழுது உட்கார்ந்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். காலையில் ஒரு திருச்சபையில பேசியிருக்கிறேன், 2வது உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னைக்கு திருச்சபையோட நிலைமை இதுதான். ஏதோ பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவாரு, ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம், கூடி போனா 1 மணி நேரம். அவர் சொல்றதை கேட்டா என்னது போதும். வீட்டுக்கு போனா வேதம் வாசிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், பரிசுத்த ஜீவிதத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒருத்தருக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்குன்னு நம்ம உடன்படிக்கை பண்ணப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம நிச்சயித்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப என்கேஜ்மெண்ட் நம்ம 2 பேத்துக்கு முடிஞ்சிருச்சு. திருமணத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த சீரியஸ்னஸ் நமக்கு இல்ல. பக்கத்துல கையை பிடிங்க, இருக்காமான்னு கேளுங்க. இருக்காமான்னு அவங்க நினைச்சிட போறாங்க, ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்ட்டு. டைம் மாற மாற மக்களுக்கு நிறைய நினைவு வந்துடும். பாய் கடையில் மட்டன் தீந்துருமோ, அந்த விலை கம்மி 10 ரூபா கம்மியாக கொடுக்குற சிக்கன் கடை மூடிடுவானோ. இஞ்சி பூண்டு வீட்டில் இருக்கா? கொத்தமல்லி புதினா போன வாரம் வாங்கினது காஞ்சிருக்கும்ல. அப்படிதான் இப்போ பல எண்ணங்கள். ஏதோ சபைக்கு வரணும், ஆராதனையில் கொஞ்ச நேரம் கலந்துக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைக்கிறது, வீட்டுக்கார பார்க்கறது, பிள்ளைய பார்க்கறது, அனுப்புறது, படிக்க வைக்கிறது, அந்த டென்ஷன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே எதில் நடக்குமா? மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும். பொண்ணு கொடுத்தும் பொண்ணு எடுத்தும் சுபகபோகமா வாழ்ந்தும் கிறிஸ்தவனும் ஆண்டவரை மறந்து தன்னுடைய விருப்பத்தின்படி ஆலயத்துக்கு வர்றதுனால பரலோகம் பெயர முடியாது, திருவிருந்துல கலந்துக்கிறதுனால பரலோகம் பெயர முடியாது, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால பரலோகம் பெயர முடியாது. வேதத்தின்படி வாழ்கிறவர்களை தான் கர்த்தர் பரலோகம் கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பிரசங்கம் கடினமா இருக்கலாம், பிரசங்கம் நம்மளை உடைக்கிறதா இருக்கலாம், எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம தகப்பன் ஒரு நல்ல குயவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு குடம் ஓட்ட குடத்துல தண்ணி பிடிச்சோன்னா, ஓட்ட பாத்துல சோறு வச்சோன்னா அந்த சமையல் என்னவாகாது? நிறைவாகாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஓட்டையெல்லாம் அடைக்கணும், புது பாத்திரமா மாறணும். அதுக்கப்புறம் தான் அதுல என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, திருப்தியா எடுத்து நம்ம புசிக்க முடியும். நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யணும். கடைசி காலத்துல இருக்கிறோம், எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். அதற்கான சம்பவங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு கொடுமுடிக்கு மேல் உயர்த்தப்படும் பொழுது கர்த்தருடைய வருகை வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. செய்தி குறிப்புகள் சொல்லுகிறது. அதற்கான ஆயத்தம் சகலமும் முடிந்தது. எந்த நொடியிலும் என்ன பண்ணலாம்? கட்ட தொடங்கலாம். எத்தனையோ மணி நேரத்துக்குள்ள கட்டி முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் நான் எப்படி ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம், கிறிஸ்தவ சபையில் அங்கத்தினரா இருக்கலாம், ஆலயத்துக்கு கடந்து போகலாம், ஆனா நான் மனம் திரும்பி இருக்கேனா?
உலக வாழ்க்கையில் எனக்கு மனம் திரும்புதல் இருக்குதா? பாவ வாழ்க்கையில் எனக்கு மனம் திரும்புதல் இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்பதாக நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் புறக்கணித்து விட்டு அதையெல்லாம் விட்டு விட்டு நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எப்படி ஆண்டவர் நம்மை கொண்டு போக முடியும்? தகுதி உள்ளவர்களை, தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் எப்படி கொண்டு போக முடியும்? இயேசு வந்ததின் நோக்கம் மனம் திரும்புதலை அழைப்பதற்காக. மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அசுத்தத்திலிருந்து நம்மை பரிசுத்தத்திற்கு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஏதோ மதம் மாறுவது போலன்னு சொல்லி. இன்னைக்கு சபையிலும் அந்த மாதிரி ஒரு 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 போலி எண்ணம் இருக்குது. உலக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு வேற்று மதத்திலிருந்து இதுக்கு வரணும் அப்படின்னா ஏதோ அதுதான் மனம் திரும்புதல். ஓ, வேற்று மதம் மாறுவது. இதுவரை நான் கும்பிட்டு இருந்த கடவுள் வேண்டாம், நான் இயேசு கடவுளை நேசிக்கிறேன், இயேசு கடவுள்கிட்ட போறேன்னு அது நினைக்கிறாங்க. மதம் மாறுவது மனம் மாறுவதற்கு அடையாளம் அல்ல. இயேசு மதம் மாற்றுவதற்கு வரவில்லை. இயேசு மதத்திற்கான கடவுளும் இல்லை. மதம் நம்மை வாழ வைக்காது. ஆனா இயேசு நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புவதற்காக தான் அழைக்க வந்தார். இப்ப நம்ம மதம் மாறி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு படி நம்ம மதம் மாறி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல இருந்திருக்கலாம், பிரிவுல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குதா? நம்முடைய குணநலன் மாறி இருக்குதா? தேவன் இயேசு விரும்பின அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து விட்டோமான்னா கேள்விக்குறி. மனம் திரும்புதல் என்பது நான் சொன்னேன் பேதுருல என்னது? அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு ஒரு அழைப்புதல். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், ஒளிந்து போயின. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு? ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, மனம் திரும்புறதுக்கு முன்னாடி பொய் பேசுறவனா இருந்தேன். ஐயா, நான் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி நான் சில பொருட்களை இச்சிப்பேன். என்னுடைய மனம் திரும்புதலுக்கு முன்னாடி நான் வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஆலயத்துக்கு சரியா வரமாட்டேன். ஐயா, நான் மனம் திரும்புறதுக்கு முன்னாடி ஆண்டவரை முக்கியப்படுத்தாம என்னுடைய உலக காரியத்தை முக்கியத்துவப்படுத்துவேன். இதுலெல்லாம் நான் மனம் திரும்பி இருக்கிறேன். ஐயா, இன்னும் கூட ஒரு ஸ்டெப் போய் சொல்லணும். மனம் திரும்புறதுக்கு முன்னாடி நான் சினிமா சீரியல் பார்ப்பேன். ரொம்ப வேதனையான காரியம், ரொம்ப அவலட்சணமான காரியம். சபைக்கு வர்றவங்க சினிமா பார்க்கறது, சபைக்கு வர்றது ஜோக்கு தானே. ஜோக்கு பார்க்குறவங்க மொபைல்ல ஜோக்கு, ரீல்ஸ், நாடகம், இப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம். அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு அழைப்பதற்காக தான் இயேசு மனம் திரும்பலை போதிப்பதற்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப 2வது சொன்னேன், முதல் சொன்னேன் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு திரும்புவது அப்படின்னா புதிய அனுபவம், புதிய வாழ்க்கை. 2வது பழைய போக்கிலிருந்து வேறு பக்கமாய் திரும்புவது. நான் போயிட்டு இருக்கிற அந்த பக்கம் எனக்கு சரியில்லைன்னு தோணும் போது, ஆண்டவர் என்னை வார்த்தையினால கண்டிக்கும் பொழுது, ஆண்டவருடைய உபதேசங்கள் என்னை சரி பண்ணும் பொழுது, ஓகே இந்த வழி சரியல்ல அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவர் பக்கமாய், வசனத்தின் பக்கமாய், பரிசுத்த வாழ்வின் பக்கமாய் திருப்பிக் கொள்வதுதான் மனம் திரும்புதல். பல நேரத்தில் டிராவல் பண்றோம், திடீர்னு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க போக முடியாது. ஒருவேளை நம்ம பல வருஷமா போன ரோடா இருக்கலாம், நமக்கு நல்ல தெரிஞ்ச ரோடு, நல்ல ரோடு, ஆனா பல வருஷங்கள் போயிருந்திருக்கலாம். ஆனா பிளாக் பண்ணி ஒரு வேலை நடக்குது, ஒரு காரியங்கள் அங்க நடக்குது, இது அங்க போக முடியாது அப்படின்னு அவங்க டர்ன் பண்ணி விடும்போது நம்ம வழியை மாத்துறோம். ஒருவேளை அதை சொல்லி நம்ம கேட்காம போனா ஒரு விபத்து நடக்கலாம், மரணம் நடக்கலாம், துர்செய்திகள் நடக்கலாம், ஏதோ காரியங்கள் நடக்கலாம். அப்போ நம்ம போய்கொண்டிருக்கிற வழியை மாற்றி நம் வேறு பக்கமாய் திரும்பி செல்வதுதான் மனம் திரும்புதல். 3வது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து தேவன் பக்கமாய்
திரும்புவது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்திலிருந்து தேவன் பக்கமாய் திரும்புவது. நிறைய பேத்துக்கு பாவம் அப்படின்னா என்னன்னே தெரியல. சபையில இருந்துட்டு வெளியில இருக்கிறவங்கள மட்டும் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிறவங்க யாருதான் பாவி? நம்ம எல்லாரும் பரிசுத்தவான். உண்மையிலே பரிசுத்தவானா இருந்தா பரிசுத்தவான். சபைக்கு வந்ததுனால பரிசுத்தவான ஆய்விட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தவான ஆய்விட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்ததுனால பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. நான் ஒருவேளை சபைக்கு தூணாக பணம் கொடுக்கிறவனாய் இருந்தால் மாத்திரம் என்ன பண்ணிட முடியாது. பரிசுத்தவான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் நடக்க வேண்டும். பரிசுத்த வேத வசனத்தின் வார்த்தையில் நடக்க வேண்டும். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அவர் எதையும் சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போல, எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்டி பூமியில எல்லாவற்றையும் சகித்து சாட்சியாக வைத்து தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க பரிசுத்தமாய் வாழணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. வாய்களை திறந்து சுத்தம் விரும்பும் அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நேச பாவியானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவியானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்ட நடுவில் ஒளி தேடும் சுத்த ஜோதி ஹல்லேலூயா. சுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். நாலாவது மனம் திரும்புதல் என்று சொன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இருளிலிருந்து வெளிச்சம் பக்கமாய் திரும்புவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஆமா, ஒளியில இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன், நான் ஆராதிக்கிறேன், எனக்கு அபிஷேகத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார். ஓகே, பட் வேதத்தின் அடிப்படையில், அப்படி வார்த்தையின் அடிப்படையில், அப்படி கற்பனையின் அடிப்படையில் இதை வைத்துதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாது ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாருன்ட்டு. மனுஷன் முகத்தை பார்க்கிற ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் இருக்குது, சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்குது. அநேக நேரத்தில் இனிப்பு ரொம்ப சுவையாக தான் இருக்கும், ஆனால் அதிகமாக சாப்பிட முடியாது. அதிகமாக என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் என்ன ஆகிடும்? வாமிட்டு வரும். அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்டோன்னா வயிற்றுல புழு வைக்கும். புழு வச்சாக்க பிறகு சாப்பிட்ற சாப்பாடு சத்து பிடிக்காது. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாத சொகுசிலே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் என்னமும் தேவை, கொஞ்சம் கசப்பும். ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த கசப்புக்கு அப்புறம் எனக்கு பல நிமிஷத்தில் டவுட் வருது. நான் வந்து வேற எதுவும் லாங்குவேஜ் சபையில் பிரசங்கம் பண்ணுறேன். நான் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருங்க. ஆமென். உடனே விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பவும் ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சில இடத்துல பாஸ்டர் ஏதாவது நம்ம நம்ம தகப்பன் ஏதாவது ஒரு கண்டிச்சு பேசும்போது, எதையாவது உணர்த்தி பேசும்பொழுது என்னையே குத்துற மாதிரி பேசுறாரு, என்னையவே சொல்லி காரணம் சொல்லி பேசுறாரு. என்னதான் அவர் சொல்றாரு? சொல்லிட்டு போட்டுமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லிட்டு போட்டுமே, திருந்திக்கோ. திருந்திட்டேன்னா அந்த விஷயத்தை விட்டுரு, நல்லா ஆகு, இன்னும் பெஸ்ட் ஆகு. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தலைமை போதகர் எனக்காக 1/2 மணி நேரம் மைக்கில் திட்டுவார். எதில் திட்டுவார்? சொல்லுவாங்களா, மைக் போட்டு பேசுறது. மைக்கு போட்டு விசுவாசிகள்லாம் ஒரு 100-200க்கும் மேலே விசுவாசிகள் இருக்கும்போது ஸ்டேஜில் தான் உட்கார வச்சிருப்பாரு. அப்படியே கீழே உட்காந்துருந்தா அவர் மைக் எடுத்தா 1/2 மணி நேரம் யாருக்குதாம்மா? எனக்கு தான். நான் அப்படி பைபிளை திறந்து இப்படி வச்சுட்டு இப்படி உட்கார்ந்தேன்னா, என்னுடைய பழைய பைபிள் பார்த்தீங்கன்னா எழுதி எழுதி அலைஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, என்னுடைய கண்ணீரினால. ஆனால் இப்போ நிறைய பேத்துக்கு வேதத்தை கேட்டு அழுக வராததுனால உலக சூழ்நிலை அழ வைக்குது. வேதத்தை கேட்டு அழணும். ஆண்டவரே, நான் இப்படி ஆகலையே, நீங்க விரும்புகிற அளவில் நான் மாறலையே ஆண்டவரே, இப்படி வசனம் இப்படி சொல்லுதே, நீங்க என்னை குறித்து இப்படி விரும்புறீங்களே, என்னை இந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களே ஆண்டவரே, அப்ப எனக்கு அந்த ஒரு தகுதி நான் ஆகலையே, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு கண்கள்ல தார தாரையா தண்ணீர் வடியணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சபையிலேருந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் நான் எக்ஸிட் போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்கிட்ட எல்லாரும் வந்து கேட்டாங்க, பாஸ்டர் எப்போனாலும் உங்களை இவ்வளோ நேரம் திட்டுவாங்களே, நீங்கள் ஒரு நாள் கூட உங்கள் சைடு நிறைய நியாயங்கள் இருந்து கூட நீங்கள் ஒரு நாளும் சபையில் சாட்சியாக எழும்பி ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்வேன், சபை என்பது 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சண்டை போடுற இடம் இல்லை. என்ன வார்த்தை வந்தாலும் எனக்குன்னு ஏற்றுக்கிடுற ஒரு இடம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என்னுடைய தலைக்கு எப்படி இருக்குதான்? படிச்சா தானே தெரியும். தேங்காய் எண்ணெயா இருக்கும் அப்படின்னாச்சும் சொல்லுங்க. தலையில ஒரு வேளை ஏதாவது ஆயில் தேய்ச்சிங்கன்னா அந்த கம்பெனியை சொல்லி அதுவா இருக்கும்னாச்சும் சொல்லிக்கோங்க. வேத வசனம் வாசிக்கணும். நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், ரட்சிக்கப்பட்டு ஒரு முறையாச்சும் பரிசுத்த வேதாகமத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? கண்ணு மூடுங்க பார்க்கலாம் எல்லாரும். நான் பிரசங்கத்துக்குள்ளே போகலை. ஓகே, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒருத்தரும் கண்ணை திறக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஒரு முறைனாச்சும் நான் பைபிளை படிச்சுட்டேன் பாஸ்டர், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தினல் வரைக்கும் நான் படிச்சுட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. கையை கீழே போட்டுக்கோங்க. உங்களுடைய நிலைமை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி பரலோகம் கொண்டு போக முடியும், எப்படி நினைச்சதை நம்ம விரும்புகிறத ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். யோவானில் வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான். கனி கொடுக்கும் பொழுது அவன் வேண்டிக் கொள்ளுகிறது என்ன பண்ணப்படும்? செய்யப்படும். அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுறது இல்லை. அநேகர் விரும்புகிற வாழ்க்கை நடக்கிறது இல்லை. அநேகர் நிறைய சந்தோஷத்தை விரும்புகிறாங்க, சமாதானத்தை விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, பெருக்கத்தை விரும்புகிறாங்க. சத்துருக்கு முன்னாடி நல்ல உயர்ந்த நிலையிலிருந்து நான் ஆண்டவரை உயர்த்தினு நினைக்கிறாங்க. ஆண்டவருக்காக தான் விருப்பம். உங்கள் சத்துரு உங்களை மேற்கொள்ளக்கூடாது. சத்துரு உங்களை பார்க்கும்போது சத்துருக்கு முன்னாடி பந்தி ஆயத்தப்படுதுன்னு ஆண்டவருக்கு விருப்பம். ஆனால் மற்ற கடவுளை மாதிரி ஏசு கடவுள் எப்படின்னா, எப்படி இருந்தாலும் வாழ வைக்கிறவர் இல்லை, எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதத்தை தந்துடுறவர் இல்லை. ஆசீர்வாதத்துக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. அதை செய்யும் போது தான் அவங்களை ஆண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 1 முதல் அந்த 14, 15 வசனங்கள் பார்க்கும்போது ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் 67 வசனம் வரைக்கும் சாபத்தை எழுதி வச்சிருப்பாரு. ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தையில எல்லாமே வந்துடும். பூமியும் அது நிறைவும் யாருடையதுதான்? சத்தமா சொல்லுங்க. பூமியும் அது நிறைவும், சத்தமாய், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அது உலக மனுஷனுக்காய் கொடுப்பதற்காக வைத்தது அல்ல, உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தானா. நீங்க தகுதி உள்ளவர்களாய் மாறணும்.
நான் ஜெபிக்கிறேன் சில விஷயத்துக்காக, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த நன்மையை தாங்க, இந்த உயர்வை தாங்க, நான் ஜெபம் பண்றேன். ஆனா ஆண்டு சொல்றாரு, உன்ட்ட ஒரு குறை இருக்குதுப்பா. இந்த ஆசீர்வாதத்தை இந்த சூழ்நிலையில நான் தந்தா, இந்த ஆசீர்வாதத்தை இந்த நிலைமையில தந்தா நீ சரியாக பயன்படுத்த முடியாது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கத்தியை கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகிட்ட யாரும் நெருப்பை கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகிட்ட யாரும் அந்த உயரத்துல போய் ஓரத்தில் நிறுத்த வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அதுக்கு கையாள தெரியாது, அதற்கான வயசு இல்லை, அதுக்கான பக்குவம் இல்லை. அப்ப ஆசீர்வாதமும் அதே மாதிரி தான். ஆசீர்வாதம் நம்மை பாதாளத்துக்கு நேரம் நடத்துகிற ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு எங்க போயிடுவோம்? ஆசீர்வாதத்தை பார்த்து நிமிந்து பார்க்கும்போது என்ன போட்டிருக்கோம்? பாதாளத்தின் வாசல் உங்களை அன்புடன். யாரும் இந்த மாதிரி போர்டு பார்த்தது இல்லையோ? அப்படி பார்த்தது இல்லைன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போய் திண்டுக்கலுக்கு முன்னாடி பாருங்க. நாங்க வரும்போது திண்டுக்கல் உங்களை. அப்பா ரொம்ப சந்தோஷமா சொன்னீங்க. ஏண்டா வந்தோன்னு இருக்குது. கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கம்மா. திண்டுக்கல் உங்களை. சிரிங்க பார்க்கலாம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வாய்களை திறந்து சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும். உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமென். நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்னு கேளுங்க. பிரதரை சிஸ்டர் ஆக்கிறாதீங்க, சிஸ்டரை பிரதர் ஆக்கிறாங்க, அப்புறம் மீசை வரைய வேண்டியது வந்துடும். அதனால சிஸ்டர்னா நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா பிரதர் கேளுங்க. இன்னொரு வாட்டி. சண்டைக்காரவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க, பிரச்சனை இல்லை. மாமியார் மருமகள் பக்கத்துல இருக்கலாம், ஒருவேளை சண்டையை வீட்டில் வச்சுக்கோங்க. போய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. மாமியார் மாமனார், மாமியார் மருமக, சபைக்கு போற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சண்டைன்றது என்ன பண்ணக்கூடாது? பெண் இப்படி எப்படி இருக்கக்கூடாதான்? சண்டை போடுறவளா இருக்கக்கூடாதான். சண்டையோ ஓயாத, ஹலோ, சண்டையோ ஓயாத ஒழுக்கு. ஓட்டு வீடு தான் ஒழுகி தொலைஞ்சிச்சின்னு பார்த்தாக்க கார வீடும் ஒட்டுன வீடும் ஒழுகுது. ஏன்னா பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் இப்படி பற்றி சொல்லுங்க, உன்னை வச்சுதான், உன்னை பத்தி தாமா சொல்றாரு அப்படின்ட்டு. நம்ம வாக்குவாதம் பண்றவங்களா இருக்கோமா? சண்டை போடுறவங்களா இருக்கிறோமா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை. ஆமா, நீங்க கட்டுறதை வச்சே தெரியுது உங்க ஆண்கள் எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க கட்டின வீட பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு. நாம் சபைக்கு போறோம்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா, நம்ம மனம் திரும்பி இருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய கணவன், இனி எந்த சபைக்குமா போற, நீ எந்த இயேசுவமா ஏத்துக்கிட்ட, நல்ல ஒரு அனுபவமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சபைக்கு ஓடி வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, சபைக்கு வந்தா ஒரே அந்நிய பாஷை. அப்பா நம்மளை பிடிக்க முடியாது. வாயை திறந்தாலே என்னதுதான்? ஆமா, பிரசங்க ஜபோன்னு தொடங்கிட்டா அந்நிய பாஷை தான் வருது. பாட்டுன்னு சொல்லிட்டானே நம்மள மாதிரி சத்தமா பாட முடியாது. ஆனா எதுக்குள்ள மட்டும்தான்? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சபைக்குள்ள மட்டும்தான்க்கா. உங்களையும் என்னையும் தான் சொல்றாரு. சொல்றதுக்குனே திருச்சியில இருந்து வந்திருக்காரு பாருங்களேன். லேட்டா வந்தாலும் அவர் வந்துட்டு பேசுறாரு பாருங்க, இவ்வளவு பேச்சு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கன்னா சொல்லாம என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பணும். மனம் திரும்புறது கலைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி அப்படியே உங்களை அந்த ஒரு சமர்ப்பணத்துக்குள்ள நடத்த நான் ஏவப்படுறேன். நேரம் சுருக்கத்தில் 2 காரியம் சொல்றேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதன் 19வது வசனத்துல பார்க்கும்போது, வாசிங்க பார்க்கலாம். 19 முதல் 21 ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நிறைய சொல்றதுக்கு இருக்குது, ஆனாலும் நேரம் சுருக்கம் கொண்டு நான் உங்கள்ட்ட சொல்றேன். சொல்லுங்க, படிங்க. மாம்சத்தின் கிரியை. ஓகே.
ம் 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 யாரு பிரவேசிப்பது இல்லையா? ஹலோ, பைபிளை தரங்க எல்லாரும் தயவு செய்து. கலாத்தியர் பாருங்க, எந்த புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா புதிய ஏற்பாட்டில் இருக்குதான்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? கலாத்தியர் எந்த புஸ்தகத்தில் இருக்குமா? புதிய ஏற்பாட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. எல்லாரும் பாருங்க. சகோதரி ஒருத்தர் படிக்கும்போது எல்லாரும் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்காமா? வெளியரங்கமா இருக்கு. நம்ம நினைச்சுக்கலாம் 4 அறைக்கு அதை 4 செவுருக்கு உள்ள செய்யற காரியம். என்னுடைய இருதயத்தில் நான் திங்க் பண்ற அந்த பேர்ட் திங்ஸ், தவறான நினைவுகள், தவறான சிந்தனைகள் ஒருவேளை யாருக்கும் தெரியல, நான் நினைக்கலாம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் வார்த்தை மாறாது என்று சொன்ன அந்த சத்திய வசனம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியை எப்படி இருக்கா? வெளியரங்கமா இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படலைன்றதுக்காக, இன்னைக்கு யாருக்கு தெரியலன்றதுக்காக ஏதோ மறைந்து மறைந்து வாழ்ந்து விட முடியாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நாம் செய்த கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிற நாட்களில நாம் என்னவற்றை பெற்றுக்கொள்ள போகிறோம்? நம்மை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை பாஸ்டர் நல்ல இந்த சகோதரி நல்ல சகோதரி பாஸ்டர், இந்த இவர் இந்த நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல வேலை செய்வாங்கன்னு உங்களை குறித்து உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் சபை போதகர் ஒருவேளை சாட்சி சொல்லலாம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு நாள் நான் ஒரு பக்கம் ஒரு கவுன்சிலிங்காக போயிருந்தேன். அப்போ அந்த போயிருக்கிற டைம்ல எனக்கு தெரிஞ்ச பழக்கமுள்ள ஜெபித்து கொண்ட ஒரு ஃபேமிலி அங்க இருந்தாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே வாசல்ல போய் நின்னேன். வாசல்ல நிற்கும் போதே சினிமா பாட்டு எதில் ஓடுது? எதில் ஓடுது? டிவியில். எனக்கு தெரில எத்தனை பேர் நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, எத்தனை பேர் சினிமா பாட்டு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரில. ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை மறைத்து வாழ முடியும்? சபையில் ஒரு வேளை பாஸ்டருங்க நின்று பார்க்கும்போது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கலாம், ஓகே குட், சபைக்கு நீங்க குட். ஆனா பரலோகம் பார்க்கும்போது அங்க நீங்க போகணும்னு போகும்போது உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடைக்குமா? இங்க உங்களை ரகசியமா பார்க்கிறவர்கள் உங்களை ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்களா? ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னாங்க, நீங்க மனம் திரும்புதல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சினிமா பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, நான் போய் இப்படி வாசல்ல நின்னுட்டேன். அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. வாங்க பாஸ்டர்ன்ட்டாங்க. அந்த வார்த்தைக்கு நானும் வீட்டுக்குள்ள போயிட்டேன். எசேக்கியேல் பள்ளத்தாக்குல குமிஞ்சு கடந்தது மாதிரி மட்டனோட எலும்பு ஒரு பக்கம் குமிஞ்சு இருந்துச்சு. ஒரு பக்கம் டிவி ஓடுது, ஒரு பக்கம் மட்டன் எலும்பு குமிஞ்சி 2-3 எச்சி தட்டு இப்படி ரவுண்டா சோறு எலும்பு இந்த மாதிரி கடந்தது. அந்த மாதிரி என்ன பார்த்தோன்னே அதுக்கு கையும் ஓடலை. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். திடீர்னு பாஸ்டர் அந்த ஓரத்தில் போகும்போது, சரி சிஸ்டர் இந்த பக்கம் தானே இருக்காங்க, ஒரு வார்த்தை அன்னைக்கு ஏதோ ஜோமன்னு சொன்னாங்களே, ஜோம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பாஸ்டரை பார்த்தோன்னா என்ன பண்ணாது? கையும் ஓடாது காலும் ஓடாது. விளக்கமாறு எடுக்கவா, என்னத்தை எடுக்கனே? அதே மாதிரி தான் அந்த அக்காவுக்கும். அவங்களுக்கு ரிமோட்டை எடுக்கிறதா, எசேக்கியேல் பள்ளத்தாக்கில் செத்து கிடக்கிற எலும்பை எடுக்கிறதானே எடுக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் போல இருக்கு எப்படி எடுக்கணும்ன்ட்டு, அதனால பதில் சொல்ல மாட்டீங்க, தெரியல. சரின்னு சொல்லி எனக்கும் போனதில் ஒரு பெரிய தர்ம சங்கடம். நானும் கீழே மேலே பார்த்தாலும் அப்புறம் கத்தாவே அப்படின்னு நான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அந்த எலும்பை பூனை திங்கிறதுக்கு வச்சேன் பாஸ்டர். என்ன தின்றதுக்கா? அப்படி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்.
என்னைக்கு பூனை வந்து மட்டன் எலும்பை தின்னுச்சு? உங்கள் வீட்டில் இருக்கிற பூனை மட்டன் எலும்பு திங்குன்னா ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோதான் நம்மளுடைய சுத்தம். சபைக்கு வந்தால் நம்ம நல்ல யோக்கியம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சினிமா, சீரியல், நாடகம், கேமு, ஸோ அண்ட் ஸோ, ஆண்டவர் நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். அமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா அது ஒரு பேழை. நோவா அன்னைக்கு ஒரு பேழைக்குள்ளே வந்து யாரெல்லாம் தஞ்சம் பூண்டுக்கிட்டாங்களோ, மிருக ஜீவன்கள், நோவாவுடைய குடும்பம் எல்லாத்தையும் பூட்டி போட்டு கதவை அடைச்சிட்டார் ஆண்டவர். அது மாதிரி தான் சபை. சபை எதற்காக? நீங்கள்லாம் வரணும், நல்லா உருவாகணும், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டு கொண்டு போகணும், ஆயத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த சாலையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அப்பியாசப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் சொன்னேன் மாம்சத்தின் கிரியை. வாசிங்கம்மா 19. வெளியரங்கமாக இருக்குது, அவை ஆவன. கேளுங்க கேளுங்க. என்னதாமா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். என்னதாமா? அந்த கொஞ்சம் கான்செப்டை விட்டுருவோம், அது எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. பகைகள். என்னது? பகைகள். கணவன் மனைவிக்குள்ள பகைகள், அம்மா பிள்ளைக்குள்ள பகை, போதகர் விசுவாசிகளுக்குள்ள பகை, மாமியார் மருமகளுக்குள்ள என்னது? என்னது? பகை. அடுத்தது போட்டிருக்கு விரோதங்கள். விரோதங்கள், விரோதங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையும் நம்மளும் எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் இருக்கா? மாறி இருக்கிறோமா? வாசிங்க நீதிமொழிகள், வாசிங்கம்மா. அடுத்தது நீதிமொழிகள். அதில் 1-2 காரியத்தை சொல்லி ஜெபிப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வாசிங்க. ஓகே, வாசிங்க, நல்லா கேளுங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அருவருப்பானது. அருவருப்பானது. சொல்லுங்க அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தர் கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. சொல்லுங்க. அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. அவையெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் வருவோம். பக்கத்தில் இருக்க முகத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அருவருப்பானதுன்னு சொல்லுங்க. ஓ, ரொம்ப ஸ்வீட்டா சொல்றீங்களே, ரொம்ப ஸ்வீட்டா சொல்றீங்க. வீட்டில் வந்து ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை எடுத்தீங்க, 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு, 5ஆவது முட்டை போடும்போது நாரி போச்சு. உங்க மூஞ்சி முட்டை நாறுகிறது. அப்படி இருக்கிற மாதிரி தான் இப்போ எல்லாம் சொன்னீங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கம்மா, அருவருப்பானதுன்னு சொல்லுங்க. மூஞ்ச பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக சொல்றீங்க. அருவருப்பானது. நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அலங்காரமாக இருக்கிறோன்ட்டு. ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே நம்ம வந்து என்ன சொல்லல, ஒரு பொக்கே மாதிரி, ஒரு நறுமணம் மிக்க ஒரு பாத்திரமா இருக்கிறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் விருப்பப்பட்டுட்டாரு. ஓ, ஜெபம் பண்ண கிடைச்சிருச்சு, ஆலயத்துக்கு போன இது நடந்துருச்சு, என்ன இப்படி அவ்வளோதான், ஓகே பரலோகம் போயிடலாம் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, பல குணங்கள், பல செயல்கள், பல காரியங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? சீன்னு சொல்றது மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? உங்கள் வாயெல்லாம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எப்படி இருக்குது? சீன்னு சொல்ற மாதிரி இருக்குது. வாசிங்க. அவையாவன. முதல்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவையாவன. மேட்டுமையான கண். நீங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க இல்லையா? சபைக்கு வர்றவங்களை அப்படி ஏத்த இறக்கமா பார்க்கறது, வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்கள ஏத்த இறக்கமா பார்க்க, அப்படி நீங்க பார்க்க மாட்டீங்க. மேட்டுமையான கண். அடுத்து பொய் நாவு. பொய் சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பொய்யே என்ன பண்ண மாட்டோம். பொய்னாலே நமக்கு என்ன பண்ணாது, சும்மா மட்டும் தான் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, அப்படியான்னு கேளுங்க.
நிறைய பேத்துக்கு பொய்ய இது பண்றதுக்கு சும்மா தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எப்படி சும்மா பொய்யை குறித்து ஒரு பெரிய டாபிக்கே எடுக்கலாம். எல்லாத்துக்கும் பொய் பேசுற பழக்கம். ஆனால் பிள்ளைங்களை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. என் பிள்ளை இப்படி இல்லை, அப்படி இல்லை, பிள்ளை பொய் சொல்கிறா, காலேஜில் ஸ்கூலில் உண்மையாக இல்லை, போகிற இடங்களில் அவன் நடக்கிற காரியங்களை சொல்ல மாட்டா அப்படின்னு நம்ம சொல்வோம். நம்ம ஏன் உண்மையை பேசுறது இல்லையே? நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும். கணவன் வரும்போது, அப்பா வரும்பொழுது, இல்லை நம்ம மனைவி வரும்பொழுது நம்ம பொய்யை சொல்லும்போது நம்ம பிள்ளை என்னத்தை தான் படிக்கிறாங்க? என்னத்தை தான் படிக்கிறாங்க? ஆமாம், ஒரு காலத்தில் வாழ்ந்த காலங்கள், ஒரு 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 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு பயந்து வாழ்வாங்க. அப்பா அம்மா பொய் சொன்னா கூட பொய் சொல்லாதுன்னா பொய் சொல்லாது, ஏன்னா அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை. பொய் சொல்லாதுன்னு சொன்னாக்க எங்க அப்பா சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா பைபிள் படிங்கன்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, நீங்க படிங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம வாழ்ந்து தான் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொய்னாவு யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, படிங்கம்மா. ஓகே, ஓகே. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், பொய் சாட்சி, விரோதம் விரோதம் விரோதம். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்து முதல் 21 வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் போய் படித்து பார்க்கணும். உங்களுக்கு நீங்கள் மனப்படமாக தெரிஞ்ச காரியம்தான். ஆனாலும் நம்ம அதை அலட்சியமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நமக்குள்ள ஒரு சேஞ்ச் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்துடைய இந்த வருஷத்துடைய 8வது மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கிற நீங்கள், அடுத்த வாரம் திருப்பந்தின்னு சொன்னாங்க, அந்த பந்திக்கு முன்பதாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் விவசாயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்கு முன்பதாக இன்னும் நிறைய காரியம் பேச வேண்டியது இருக்குது. நம்ம எதுலெல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னு ஒரு 9 காரியம் வச்சுருக்கிறேன். மனம் திரும்பும்போது, மனம் திரும்பிட்டேன்னு சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். மனம் திரும்புறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்தார். மனம் திரும்பினவன் இப்படி இருப்பான்ட்டு வேதத்தில் இருக்குது. அதில் சில காரியங்களை வச்சுருக்கிறேன். மனம் திரும்பும்போது சில ஆசீர்வாதம் வச்சுருக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல், மனம் திரும்பணும். ஆண்டவர் மனம் திரும்பணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் எந்த காரியத்தில் மனம் திரும்ப இருக்கிறீங்க? உங்களை விட்டு கொடுப்பதற்காக. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு? எத்தனை பேரோட நான் பேசின அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சு? எல்லாரும் கண்களை மூடி, மற்றவங்கள பார்க்க வேண்டாம். அது அடுத்த வாரம் திருப்பந்திக்கு நீங்கள் ஆயத்தப்படும் போது இந்த கொரிந்தியரில் வாசிப்பீங்க, நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்து, அபாத்திரமாய் திருவிருந்து எடுத்து நசிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அபாத்திரமாய் திருவிருந்து எடுத்து குற்றம் உள்ளவங்களாக மாறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்னை தகுதி உள்ளவங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். அர்ப்பணிங்க, எல்லாரும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே மே துதிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவரும் மௌனமாக இருக்கக்கூடாது, ஒருவரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் உங்கள் சத்தம் கேட்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்மீறுதல்கள் காய் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டா. உன் மீறுதல்கள் காய் இயேசு உனக்காகவே அடிக்கப்பட்டான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். அடிக்கப்பட்டான், தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது.
நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துனா என்ன, யார் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் இன்னும் மனம் திரும்பல. என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் மனம் திரும்ப விரும்புறேன். இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புறேன். என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்து புதிய மனுஷனாய் மாறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் என்னை மாற்றிக்கொண்டு ஒருவேளை ஆண்டவருடைய விருப்பமாகிய அந்த கட்டளை, ஞானஸ்நானம் என்கிற கட்டளை கூட நான் எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு யாராவது சொல்வீங்கன்னா, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது ஒருவரும் கண்களை திறக்க கூடாது. உடைய வலது கரத்தை பரலோகத்தினராய் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மனம் திரும்பி நான் ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன்பா. இனி என்னுடைய பாவ வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய மீறுதல்கள் வேண்டாம். என்னுடைய மாம்சிக கிரியைகள் வேண்டாம். என்னுடைய சுயம் வேண்டாம்பா. நான் என்னை மனம் திரும்பி இயேசு பக்கமா, இதுவரைக்கும் நான் என் சுய விருப்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தேன். என்னுடைய சமுதாயம், என்னுடைய உறவுக்காரங்க போக்கில் வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன நான் மனம் திரும்பணும்னு அழைக்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் மனம் திரும்பாம நீங்க இருக்கிற இடத்துக்கு வர முடியாதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறேன். சபையில் அங்கத்தினராய் சேர்ந்து ஆண்டவரோடு சேர்ந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க கண்களை மூடி என்னுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன்ப்பா. என்னுடைய ரட்சிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு பண்ணப்பட்ட நாளை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கூட நான் அர்ப்பணிங்க பார்க்கலாம். உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். அர்ப்பணிங்க பார்க்கலாம். உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. வாய்களை திறந்து என்னை வருத்தும். ஒருவேளை உங்களுக்கு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். கோபம் வருகிற காரியம், மற்றவங்களை சபிக்கிற காரியம், கணவன் மனைவிக்கிற பிரச்சனை உண்டு பண்ணுகிற காரியம். தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது யேசுவே கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை ஆட்சிமை மாவேந்த உமக்கே. மகிமை ஆட்சிமை மாவேந்த உமக்கே. துதியும் எல்லாரும் அர்ப்பணிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு தீமையாய் தோன்றுகிற காரியங்கள், உம்மை வருத்தப்படுத்துகிற காரியங்கள், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அதுவே மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறமாயிருக்கு. நாங்கள் வாசிக்கிறோமே அன்றுவரே, கோபம் இருக்குப்பா, தூசணை இருக்குப்பா, வம்புகள் இருக்குப்பா, சண்டைகள் இருக்குதுப்பா, பொய்கள் இருக்குது ஆண்டவரே. வேதத்தை சுமந்துக்கிட்டும் ஆண்டவரே, வேதத்தை வாசிச்சுட்டும், வேதத்தின் சத்தத்தை கேட்டுட்டும் நாங்க மனம் திரும்பாம இருக்கிற எங்களை இன்றைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய வாழ்க்கையில்
மாற்றப் போகிறார். உடைய சபையில் உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரப்போகிறது. உடைய வியாதிகள் சுகமாக போகிறது. உங்களுக்கு கத்த நீங்க தேடுகிற ஆசீர்வாதத்தை கத்த தரப்போகிறார். உமக்கே துதியோ ஞானமோ தூயோரே உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இதுவரை நான் வாழ்ந்தது உண்மைதான், செயல்படுத்தினது உண்மைதான், ஆனால் அதை ஒரு விளையாட்டு போல நினைச்சிட்டேன் ஆண்டவரே. அதற்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, அதற்காக தான் நீங்க காயப்படுத்தப்பட்டீங்க, அதற்காக தான் நீங்க ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. இப்படி ஆணி கடாவப்பட்ட கரம் என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தட்டும். ஆவி கடாவப்பட்ட கரம் என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தட்டும். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. இனி நான் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமாகவும் ஆண்டவரே பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அப்படிதான் சொன்னான் இளையகுமாரன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன்பா. உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் எந்த யோகிதையும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகம் எடுத்தது உண்மைதான். கொஞ்ச நாள் நான் ஃபயரா இருந்தேன். ஆனாலும் அந்த நாட்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஆண்டவரே காயமான காரியங்கள் வந்ததுக்கு போது, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை விட்டுட்டேன்ப்பா. உங்களோட செஞ்ச உடன்படிக்கையை மறந்துட்டேன் ஆண்டவரே. கோவப்பட்டுட்டேன், பேசிட்டேன் ஆண்டவரே, சண்டை போட்டுட்டேன், வாக்குவாதம் பண்ணிட்டேன், பொறாமப்பட்டுட்டேன். என்னை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க. வாலிப தம்பிமாரெல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, மன்னிங்கப்பா, மறுபடியும் வாழ விரும்புகிறேன், மறுபடியும் வாழ விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை பரலோகத்தின் நேராய் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். நீங்க மாற முடியலன்னு சொன்ன விஷயத்தின் மீது கர்த்தர் மாறுவதற்கான கிருபையை தருகிறார், பலத்தை தருகிறார். எந்த விஷயத்துல விழுகிறீங்களோ, எந்த விஷயத்துல நீங்க தடுமாறுறீங்களோ, அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புது, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புது. அந்த கோபப்படுற காரியத்துல, விட்டு கொடுக்காத தன்மையில, அந்த கோபப்பட்டு பேசுகிற காரியத்துல, உடைய அந்த பலவீனத்துல தேவனுடைய பலன் இடைபடுது. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரீகாபா ஷக்கரகா தீகானாபா ரீமானா திமலா ரிபௌடாரபா சந்தனா திகல் கடகரி அந்தனா. கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். நீங்க குறைவுள்ளவன், நீங்க அர்ப்பணித்ததுனால, ஆண்டவரே நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே, பல கிரியைகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை உள்ளது போல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க அர்ப்பணிச்சதுனால கர்த்தர் உங்களை கரத்தில் எடுக்கிறார், கர்த்தர் உங்களை கரத்தில் எடுக்கிறார். உடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது. இது நிமித்தமாய் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் நிமித்தமாக சபை வளர போகிறது. உங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கத்தக்கதாக அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த தேவனில் இருந்த அந்த ஏக சிந்தை உங்களில் வெளிப்பட போகுது. அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிக்கிறீங்க. உண்மையா அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவே ஒரு இன்னர் ஹீலிங் இருக்கட்டும், ஒரு இன்னர் ஹீலிங். அந்த இருதயத்தில் ஆழத்தில் அதுவே விட முடியாத சில பழக்க வழக்கங்கள், அதுவே சில ரகசிய பாவங்கள், சில வெளிப்படையான மீறுதல்கள், அதுவே அப்பா அர்ப்பணிக்கிறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. கிருபைகளை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க. ரீகா ராபா ஷாமா ராகா தியாந்தனா. அதுவே நம்முடைய வசனத்தின்படி நியாயம் தீர்க்கிற ஆண்டவர், நம்முடைய வசனத்தை பேசி நம்முடைய ஜனங்களை உருவாக்கும் பொழுது, அதுவே நம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் அதுவே கிரியை செய்து ஒப்பு கொடுக்க கர்த்தரை பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்கள் கணவன் உங்களை வித்தியாசமா பார்க்க போறாங்க, உங்க மனைவி உங்களை வித்தியாசமா பார்க்க போறாங்க, உங்களை குடும்பம் வித்தியாசமாய் பார்க்க போகுது, உங்க சபை உங்களை வித்தியாசமாய் பார்க்க போகுது. அது போல உங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் உங்களை வித்தியாசமா பார்க்க போறாங்க. அப்படி எல்லாரும் அர்ப்பணித்து இருதயத்தில் கைகளை வைத்து, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே
செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையோ அவ்வித அர்ப்பணிப்போடு ஓ ஷரவா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை ஓ ஷபாதகனாதியாந்தனா என்னையும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே அடைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே நோக்கி. யாரெல்லாம் அந்த பரம குயவன் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், மற்றவர்களுக்கு வாசனை கொடுக்கத்தக்கதாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. குயவனே அவருடைய பாதத்தை பிடித்து அவருடைய பாதத்தை பிடித்து அடைப்பின் என்னை உருவாக்குங்கப்பா. என்னை பார்க்கிறவன் உம்மை பார்க்கணும். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா போயிடக்கூடாது. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, எனக்கு கொடுத்த பிள்ளைக்கு, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, இந்த சமுதாயத்திற்கு, அதுவே சமுதாயத்துல இயேசுவை பிரதிபலிப்பதற்காக வாழ வேண்டிய நான் எனக்காக வாழ்ந்துட்டேன். இனி உமக்காக வாழ்வேன். கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனை அர்ப்பணிக்கிறப்பா. களிமண்ணான ஓ ஜீசஸ் நோக்கி பார்த்திடுமே. கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும். நோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பரலோக வாசையில ஒரே குரலாக ஏகோபித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக அவரை யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ, அவரை யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆலயத்தில் வந்து உயர்த்துகிற உங்கள் சிரசின் மீது உங்களுடைய அவருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுவோம்.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், சொல்லுவோம், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன்.